இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி சாப்டர் 3. இந்த கிராண்ட்பா வேறு சுற்றிக்கிட்டே இருக்காண்டா. ஓகே சென்ட்ரினாவா சரி, வாட்ஸ்அப்பில் இப்போ தான்டா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சரி, இப்போ நம்ம வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம என்ன மோடு விளாடுறோம், ஈஸி மோடு. அப்புறம் நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்னா கேட் எஸ்கேப்பு. நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். நான் இந்த வீட்டை இன்வெஸ்டிகேட் பண்ண நான் வந்திருக்கேன். வீட்டிலலாம் யாரும் இல்லை போல இருக்கா. அவங்க தான் ஒரு கார் இருக்குதுங்க. காரில் யாரும் இருக்க மாட்டாங்க. இங்கே ஒரு கேமரா இருக்குது. இல்லைங்க, இது வந்து ஒரு கேட்டு காற்றுக்கு சாத்திச்சு கூட இருக்கு. விடுங்க, அதை பார்த்துக்கோ. சுற்றி தண்ணியாக இருக்குது, நல்லாயிருக்கு இந்த இடம். இன்வெஸ்டிகேட் பண்ணுற இடம் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கணும். அப்போதான் இருக்குது. இந்த வீட்டில் யாருமே இல்லை போல இருக்குங்க. கார்லேயும் யாரும் இல்லை, பார்த்தாச்சு. எங்கே இந்த வீட்டில் யாரும் இருப்பாங்க. இந்த கார் இந்த யாரும் இருக்காங்க. மாட்டி விட்டுட்டே இருக்காங்க. வெல்கம். அரைச்சிருக்கீங்களா? டேய் தம்பி, சத்தம் கேட்குது. ஆதாண்டா. ஐயோ சார், சரி நான் எங்கே இருக்கேன்? உண்மையிட்ட இந்த வாய்ஸில் பேசுகிறேன், எல்லாம் திட்டுவாங்க எனக்கு தெரியும். என்ன சென்சிட்டிவிட்டி இவ்வளோ கம்மியாக இருக்க வச்சா அதிகமாக வச்சா அனுப்புவாங்கடா. சென்சிட்டிவ் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஓகே, இது நம்மளுக்கு ஓகே. கலந்துரு சீசே. ஓகே, நம்ம இந்த கப்பம் அப்படி திறந்துருவோம். சும்மா ஓகே, எல்லாமே லாக் போட்டு வச்சுருக்காங்களே. இன்னும்மாடா லாக்கை திறந்தாச்சு. கிராணி கேம் வந்து நம்ம பிசி இல்லைன்னா கம்ப்யூட்டர் இல்லைன்னா நம்ம வந்து வேறு ஏதாச்சும் லேப்டாப்பில் விளாண்டோம்னா ஏதோ ஒரு மோடு இருக்குதுங்க. என்ன மோடுனா வந்து எப்படி சொல்கிறது, அந்த மோடு வந்து டேங்க் எஸ்கேப் பண்ணுற மோடு இருக்குது, டனல் எஸ்கேப்லாம், ஒரு சீக்ரெட் இடமே இருக்குங்க. எனக்கு பார்க்க ஷாக் ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஒரு விஷயம், என்ன ஒரு சோகமான விஷயம், எனக்கு கம்ப்யூட்டர் தான். எனக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரியாது. ஏங்க நான் என்னங்க பண்ணேன்? கிராணி பாட்டு வருது. நீங்கள் கிராணி கேம் விளாண்டுருப்பீங்க. ஆனால் இது வரைக்கும் இங்கே ஒரு சீக்ரெட் ஓட்டை இருக்கிறது உங்களுக்கு, சீக்ரெட் ஓட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த சீக்ரெட் ஓட்டையை, இந்த சீக்ரெட் ஓட்டை தெரியுமா? அப்புறம் நம்ம இங்கேருந்து கூட போய்க்கலாம். இது கூட சில பேருக்கு தெரியும். நம்ம இங்கேருந்து அப்படியே ஓகே, நம்ம அப்படியே இங்கே போய் அப்படியே முடிச்சுக்கலாம். இங்கே வந்து ஃபயர் வுட் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை, ஐயோ சொல்ல ஐயோ மாட்டிக்கிட்டேன். ஐயோ சொல்கிறாங்க. அவன்கிட்ட கண்ணு கொடுத்துட்டாங்க. நான் அப்படி இறங்கியிருக்கணும். ஒரே ஒரு கல் கொடுக்கணும். ப்ளீஸ்டா மினுக்குதுங்குது. கல் கடிச்சிச்சு. வாங்கடா வாடா சேனே. அதே ட்விங்கியா
நம்ம கேஸ்ட் எஸ்கேப் பண்ண போகிறோம். ட்ரெயின் கீ கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம 3 கல் பொறுத்துக்கலாம். வர்றா அவங்களாம் தேடுறோம். அப்படியே இருங்க, அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்பீங்களே. இப்படி ஓகே சார், கிராண்ட் பா போட்டு கிடையாச்சு. இனிமேல் நம்மளுக்கு கண்டு தேவையில்லை. 2 புல்லட் சூப்பர். கிராண்ட் பாக்கிட்ட மட்டும் எப்படி புல்லட் இருக்குன்னு தெரியலங்க. ஹலோ கிராணி, வேர் ஆர் யூ கிராணி? எங்கே இருக்க கிராணிங்கடா? ஏய் வாங்க சார் வாங்க. மண்டையில் அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். வந்துட்டீங்க, என்ன பண்ணுறது? இந்த புல்லட் நம்ம என்னென்னா காக்காக்கு யூஸ் பண்ணிக்கோம். வேணாம், நம்ம புல்லட்டை கொஞ்சம் சேவ் பண்ணி வைப்போம். நம்மளுக்கே எத்தனை புல்லட் கிடைக்க போகுதுன்னு தெரியல. இந்த கேமில் ஸ்லெண்டினாக இருக்குது இல்லை, அதை மறந்தே போயிட்டுனே. ஒரு சேல அது புல்லு விட்டுருச்சிங்க. ஏன்டா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா புதுசாக ஏதோ இருக்குதுன்னு பார்த்தா ஸ்லெண்டினா. சரி, நம்ம இங்கே ஹெட்கி இருக்குது செம. சரி, நம்ம கன்று இங்கே ஒழிச்சு வச்சுட்டு வந்துடுவாங்க. இல்லைன்னா கிராண்ட் பத்திரி போய் எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு பெரிய தொல்லை, ஒரு பெரிய ஒரு இது. கண்ணை வச்சு இங்கே விழுந்து ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஷெட்டு ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். எங்கே இருக்குதுங்க ஃபயர்வுட்? இங்கெல்லாம் அவங்கடா வைப்பீங்க ஃபயர்வுட்டு. நம்ம ஷெட்டை இப்போ ஓப்பன் பண்ண வேணாங்க. நம்ம இப்போ வச்சுருவோம். நம்ம காக்காவை போட்டு தரலான்னு நினைக்கிறேன் நான் காக்காவை போட்டு தரலான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வேணாம். ஜென்ரேட்டர் கேபிள் காக்கா. ஹெட்ஷாட் கேள்விப்பட்டிருக்கியா காக்கா? எனக்கு என்னன்னு தெரியாதா, கையிலடா வச்சிருக்கேன். கேதுக்கோ, எனக்கு ஒன்றுமே தெரியாதோட. சரி, நான் அதை எடுக்கிறேன், விட்டுரு. இல்லைன்னா குடிச்சுடுவேன். என்னவா பண்ணுற? அதெல்லாம் எடுக்கக்கூடாது நீ. அப்போ உனக்கு ஹெட்ஷாட் போட்டுறேன். வேண்டிதான். ஹெட்ஷாட்டா? ஏதாவது சொல்கிறேன் புதுசாக. ஓகே, நான் கொடுத்துட்டியாச்சு. இப்போ செம கோவத்தில் இருப்பாங்க 2 பேரும். முன்னால் வந்திருக்கணுமே ரை. இதையும் நம்ம சுட்டுடுவோம். எப்பவுமே ஈக்குவலாக தான் புல்லட் தேவை, ஈக்குவலாக தான் இருக்கும். ஓடுறா. ஓகே, இப்போ நம்ம ஷெட்டாண்ட போயிடுவோம், ஷெட்டிகிட்ட போயிடுவோம். இந்த போனால் ஷெட்டிக்கிட்ட ஈஸியாக போயிடலாம்ல. அப்படியா? எதுவாக ஒரே மாதிரி தான் போகிறோம். இது எது? ஓகே, நம்ம தாண்டா வந்துட்டோம். ஓகே, இந்த கிராஸில் குதிக்கணும் அப்படின்னா அவ்வளோதான். கையாதான். ஓகே, இப்போ நம்ம போகும்போது கல் ஏதாச்சும் இருந்தால் பொறுக்கி வச்சுக்கணும் கைஸ். ஏன்னா புல்லட் லிமிட்டடாக தான் கிடைக்கும், கல்லுன்னா அன்லிமிட்டடாக கிடைக்கும். ஷெட் பாவி ஜென்ரேட்டருக்கு இவ்வளோ நம்ம எடுக்காம வந்துட்டோமேடா. சரி பரவாயில்ல, 2 பேர்த்தையும் போட்டு தள்ளிக்கு எடுத்துக்கோ. ஃப்ரெண்டு நான் கதையை முடிக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் கைஸ், நம்ம இன்றைக்கி சேலஞ்சு மாதிரி பண்ணுவோம். நம்ம சென்றி நான் போட்டு எல்லாமே. நீ எப்படி இங்கே வந்த? ராமா மாட்டிக்கிட்டேன். வேணாம், நம்ம இப்போ சுட மாட்டோம் அவனை. நீ எப்படி சுட போகிறோன்னா 2 பேர்த்தையும் ஈக்குவலாக சுட்டாதான் 2-30 செகண்ட்ஸ் ஈக்குவலாக போகும். கிராணி உண்மை கேட்கல. உங்களா சத்தம் கேட்கல. என்னடா அது இடம்? சத்தம் கேட்க மாட்டேங்கிறா. என்ன அட்ட வந்துட்டாங்க. வா எப்படி காமெடியாக வந்துட்டுருக்காங்க.
அதெல்லாம் ஓ ராமா. சரி ஓகே, கிராணியும் வரட்டும். ராணி இதாங்க எனக்கு பார்த்தா காமெடியாக வருதுங்க. ஒன்று சார் நீ சார் ஓகே. கன்று நம்ம இப்போதைக்கு நிறுத்தி லிஃப்ட் கிட்ட போட்டுருவோம். அதான் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஜென்ரேட்டர் கேபிள் விளாடுறது காலையிலே சோதிக்காதீங்களா? ஓகே, நம்ம வரும். இங்கே என்ன இருக்குது அதுக்குள்ளே பாட்டுறோம். பேட்லாக் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. சொல்லவே கூடாதுடா, இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோடனே வந்துட்டீங்க. சரி ஓகே, ஜென்ரேட்டருக்கு எப்படியும் எடுத்துகிட்டு அப்படியே போய் முடிச்சிடும். ஜென்ரேட்டர் கேபிள் அப்படியே வச்சிடுவோம், எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு நம்ம இதோடய அப்படியே போயிடுவோம். அப்படியே இந்த அப்படியே குடிப்போம். ஒரு கல் இருக்கு, எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் வச்சு இந்த சுவிட்சை போட்டுட்ருவோம். என்ன இருக்கு அப்படின்னு போகுது. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு கல் தேவை. லாஸ்ட் ஆஃப் கல் இங்கே தான் அந்த உண்டிகோல், இங்கே தான் அந்த ஸ்லிங் ஷாட் இருக்குது. நான் இங்கே கல் இருக்குல்ல, அதை எடுத்துக்குவோம். ஏய் அதே பார்த்துட்டு இருந்தனாலும் நமக்கு ஏதாவது ஆயிருங்க. உள்ளே நான் போக முடியல, அந்த அளவுக்கு பயமாகவே இருக்குது. என்ன பண்ணுறது? கிராண்ட்பா தூங்கிட்டு இருக்கான். இல்லை தூங்கலை நம்ம இங்கே போயிட்டு அது சரி இது எங்கள் இந்த டெடி பேரை கொடுக்க நான் பார்த்துக்கிறேன். டெடி பேரை இப்போ கொடுக்க மாட்டீங்களே. இப்போ நம்ம கன்று கீழே இருக்க கன்று அப்படியே மேலே வரும். வேற இருக்கும் கண்ணே மேலே வரியா? மேலே ஓகே, மேலே வந்துட்டு இருக்கு மெதுவாக. ஓகே, நான் இது பண்ணிக்கிறேன். கீழே போ. இப்போ கீழே போயிட்டு இருப்பானே அவன். ஓகே, கீழே போகட்டும். நம்மளுக்கு தான் இங்கே புல்லெட் இருக்குல்ல. வாங்க சார், வாங்க. ஓ டெடி பேர் எங்கடா? பார்த்துக்கிறேன்டா. வாங்கடா டெடி பேர் எங்கடா? கொண்டு வாங்கடா. ஃப்ரெண்ட்லினாங்களாம். இப்போ நான் வந்து தராமாரியா சுடப்படா ஜீவன் ஏதோ 2 ட்ரிகர் இருக்குதுங்க. எப்படிங்க? இங்கே பாருங்க, 2 ட்ரிகர் இருக்குது. என்னடா அது? என்னடா? ஓகே,
சத்தம் போட்டிருக்கேன், இன்னும் வர மாட்டேங்கிறீங்க. அங்கே போய் விழுவுது. டே ஐயோ கிராணி வருது. வா 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 வாங்க சார். ஹெட்ஷெட்டில் கேள்விப்படுறீங்களா சார்? வாங்க வாங்க போடு. அங்கேருந்து தூரத்து ஷாட்டு கேட்டு அங்கேருந்தே விடு. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், வரைக்கும் இதை இங்கே போட்டு விட்டுருவோம். ஏதாச்சும் ஆஃப் பண்ணுமே கைஸ். ஃபியூஸ் அது அங்கே ஏதாச்சும் இருக்காவே ஃபியூஸு. இந்த கோகனட் இருக்கு. என்ன இருக்கா இங்கே தேவையே இல்லை. அந்த காயின் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஓகே, நம்மளுக்கு டெடிபியர் இருந்தாச்சும் ஸ்லெண்டரிங் ஏதாச்சும் கொடுத்துட்டு போகும். அது 2 விஷயம் நல்ல விஷயம் இருக்குங்க. ஸ்லெண்டரினா சேஃப்டி அந்த மாதிரி ஏதாச்சும் கீ கொடுக்கும். இன்னொன்று இப்படி சொல்கிறது எனக்கு அந்த இடத்துல போய் பார்த்துருக்கேன். இன்னொன்று வந்து எப்படின்னா அது ஏதாச்சும் கீ கொடுத்துட்டு போகும். அப்புறம் வந்து அது வந்து செத்துரும், இனிமேட்டு வராது. அந்த 2 நல்ல விஷயங்கள். எங்கடா இருக்கு இருங்க. நம்ம இந்த ஷெட்டுக்கிட்ட வந்து இந்த இதை பார்த்தோம்ல, பிளாங்க், அதை வச்சு அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சார் கற்றுருக்கீங்களா? ரைட்டு சொல்லிட்டு நான் கதையை முடிச்சிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆமாங்க, எப்படிங்க முடிக்க முடியும் கேமை? தெரியாமல் சேலஞ்சு அப்படின்னு சொல்லி தெரியாமல் சொல்லிட்டேன். ஏன்னா இது வந்து சேஃப் கீ அந்த மாதிரி ஏதாச்சும் கீ கொடுக்கும். ரெண்டுனா அது போட்டு தரலாமலாம் இருக்க முடியாது. என்ன பண்ணுறது? கல் 3 கல் இருக்குது. டெஸ்ட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஐயோ, டெஸ்ட் பண்ணுறது வந்துடுச்சுடா. வாங்கடா உங்கள் மேலே டெஸ்ட் பண்ணிடலாம். ஓவையா, இந்த ஸ்லெண்டரினாலும் எதுக்கு இங்கே எதிர்பார்க்குதுன்னு எனக்கு தெரியல. கன் பண்ண மட்டும் வந்துடாது. வாங்க 2 பேரும் வாங்க. ஐயோ, கன்று வளர்த்துட போட்டேனே. கன்று எடுத்துட்டேன். வாங்க 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 வாங்க. மண்டையிலே ஒரு ஷாட், வாயிலே வாங்கிக்கோ. அவங்க எதுக்கு என் காலில் விழுவுறீங்க? காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஓ மை காட். ஹேய், கிராண்ட் பண்ண வரமாட்டேங்கிறான். கிராண்ட்பா கிளவி புட்டுக்குச்சு. கிராண்ட்பா 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 கிராண்ட்பா. ஏய் கிராண்ட்பா, என்னடா அது? என்னடா கிராண்ட்பா காணும்? ஹேய், இப்போ வரீங்களா? வாங்க, கன் எடுத்துக்கிட்டோம். கன் எடுத்துக்கோ. இன்னும் கன் எடுக்கா போயிட்டுருக்கான். சரி, 2 பக்கத்துலேயே தான் இருக்குது. நம்ம எதுக்கு தான் இப்போ கன் எடுக்கணும்? இங்கே போட்டுரும். இல்லைன்னா கிராண்ட் பாரு. ஐயோ, அந்த பக்கம் விழுந்துருச்சிங்க அந்த கண்ணு. எப்படி அந்த பக்கம் போய் விடுவோம்? ஐயோ, இங்கே போய் வந்துருச்சுங்க அது. ஓகே,
பிளாங்க் எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கு எந்த வேலைக்கு வந்தோமோ அதை மறந்துட்டேன் நான். ஸோ ஆமாம், இவங்களை போட்டு திருட்டு நான் அதை மறந்துட்டு ஏதோ பார்த்துட்ருக்கேன். நான் ஒரு பொருள் கிடைக்கலங்க. கேட் எஸ்கேப் பிரிட்ஜுக்கு எனக்கு ஏதாச்சும் நம்ம இது பண்ணனால இது இருக்குது. இதை வந்து அமுத்தி விட்டுருவோம் அந்த பட்டனை. ஏய் இப்போலாம் அது அமுத்த முடியல. ஃபியூஸ் தேவையா? ஓகே, பிரிட்ஜுக்கு நாங்கள் இங்கே இருக்குங்க. சூப்பருங்க. ஃபியூஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும், நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். இந்த வழியாக புதுச்சு ஷார்ட்கட்டில் போயிடுவோம். ஓகே, இந்த சென்ட்ரியா வேற. ஓகே, இது வந்து அப்படியே திறக்க முடியாது. உங்களுக்கு ஃபியூஸ் தேவை. அது திறக்கணும்னா ஃபியூஸ் ஒரே ஒரு பொருள் தான் நமக்கு தேவை. அது எங்கே இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு டெடி பேரை நம்ம ஒரு கல் பொறுக்கி வச்சுக்கோங்க. வேணாம், நான் புல்லெட்டே எடுத்துக்கிறேன். ஷார்ட் கன்னை டெஸ்ட் பண்ணணும் ஆசையாகவே இருக்குது. இவங்க வந்து மாட்டுறதுனால இவங்க மாதிரியே டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு உள்மனசு ஒன்று சொல்லு. ஓகே, ஒரு புல்லெட் இருக்குது. இன்னும் ஒரு புல்லெட் தேவையே. எங்கே இருக்குது? எல்லா புல்லெட்டுமே முடிஞ்சிருச்சா? பிஸ்டா ஒரு புல்லெட், ஒரே ஒரு புல்லெட் கொடுங்கடா பிஸ்டா. நான் ஒரு பிளேட் வச்சு சுட முடியாது அவங்க ரெண்டு பேர்த்தையும். ஓகே, இங்கே இருக்காது. போட்டு தெரியும் ஃபஸ்ட்டு. நம்மகிட்ட ஸ்லிங் ஷாட் கீழே தான் இருக்குது. வாங்க இங்கே இருக்கேன் நான். எங்கே போகலாம்? ஸ்லிங் ஷாட் பக்கத்தில் போய்க்குவோம். ஒல்லியாக இருக்கான். குக்கீஸ் இந்த சென்ட்ரினா வரலாம். வாங்க. இப்போ ஹெட்ஷாட் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? ஹெட்ஷாட். ஓகே, இப்போ வந்து இந்த சத்தத்துக்கும் வரும், கிராண்ட்பா சத்தத்துக்கும். ஓகே, ஐயாப்பா. ஹே கிராணி, என்ன கிராணி இன்னும் வரல? இன்னும் கிராணி படுத்துக்கு கிராண்ட்பா லேட்டாக வந்தாங்க. இப்போ கிராண்ட்பா விடுறது கிராணி லேட்டாக வருது. ஓ மை காட். ஏ கிராண்ட்பாவே மறைய போகுது. இந்த கிராணி இப்படி என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன் தெரியலையே. ஏற்படு. போடு. எடுத்து உள்ள போட்டுரு. வெளில தெரியக்கூடாது. நீ வெளில தெரிஞ்சனா எனக்கு தான் ஆபத்து. வேலைக்காகாது. நமக்கு போட்டுறேன். ஃபியூஸ் மட்டும் எங்கே இருக்குன்னே தெரியும். இங்கே உள்ளே இருக்காடா? இங்கே பக்கத்துலேயே இருந்து எனக்கு தெரியலையே. ஓ மை காட். ஃபஸ்ட்டு டெடி பேர் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அந்த ட்ரெயின் கிட்ட நான் போய் பார்க்கவே இல்லைல்ல. ஐடியா. ஃபியூஸ் இங்கே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கல் பொறுக்கிட்டு ட்ரெயின் கிட்ட போயிட்டு அந்த கிளாஸ் இருக்கும்லங்க, அந்த கிளாஸை உடச்சிட்டு நம்ம அதுக்குள்ளே க்ரோபார் எடுத்துக்கிட்டு, இல்லைன்னா அந்த கபோர்டு ஒன்று இருக்கும்ல, அதை திறந்துட்டு நம்ம அந்த ஃபியூஸ் எடுத்துகிட்டு ஃபியூஸ் இருக்குமான்னு பார்த்துக்கலாம். அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. போவோம். நம்ம எவ்வளோ நேரமாக வந்து இது விளாண்டுருக்கோம்? 24 நிமிஷமாக விளாண்டுருக்கோம் கைஸ். நம்ம அதனால் ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் லைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் தட்டி விட்டுருங்க. அப்புறம் ஷேரு
அப்புறம் கமெண்ட்டு அதெல்லாம் பண்ணிடுங்க. இதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குங்க. என்னங்க இருக்குது? சேஃப்கி இருக்குது. சேஃப்கியும் எடுத்துக்குவோம். இந்த க்ரோபாரை வேணால் எடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். சத்துக்கு கிராணி 2 பேரும் வருவாங்க. இது கிராணி மட்டும் வரும். உள்ள பார்த்தீங்களா என்ன இருக்குன்னு? இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். கிராணி வருங்க, என்ன பண்ணுறது? ஸ்க்ரீன்ஷாட் இருக்கான கல் இல்லையே. ஓகே, அங்கே ஒரு கல் இருக்குங்க. 2 பேத்தையும் போட்டு சொல்கிறதுக்கு ஒரே கல் இருக்கு. இன்னும் ஒரு கல் தேவை. சைடில் போகிறது முழுந்துடக்கூடாது. இங்கே ஒரு கல்லுங்க. 2 கல் சூப்பராக 2 கல் இருக்குது. சத்தத்தை போட்டாச்சு. இப்போ கிராணி வரணும். இந்த ஓட்டையிலேருந்து எடுத்துக்கா. ஓகே, இந்த ராணி வருது. என்ன இவ்வளோ ஹைட்டாக இருக்கு? இல்லை, எனக்கு புரியல ஏன் இந்த சிலிண்டர்னா இவ்வளோ கழுப்பு ஏற்றுன்னு சத்தியமாக எனக்கு புரியல. ஏய், எங்கே இருக்கு? கிராண்ட்பா, ஐ வாண்ட் இட் நவ். எனக்கு இப்போயே நான் பார்க்கணும். அப்போ தான் மண்டையிலே ஒரு கூட போட முடியும். கிராணி அதுச்சு நீ வந்து ஒரு வேலை புல்லட்லாம் தெரிஞ்சு வந்து போட்டு புக்லேயே வாங்கினாங்க. டெடி பேர் எடுத்துக்கோ. இப்போ ஸ்லெண்டரினா கதையை முடிக்க போகிறேன்டா. வாங்கடா, இருங்க. நம்ம ஸ்லெண்டரினா கதையெல்லாம் அப்புறம் முடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சேஃபில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. எனக்கு 2 இது தோணுதுங்க. ஸ்லெண்டரினா கதையை முடிச்சு அதுக்கிட்ட ஒரு சாவி இருக்கும். இல்லைன்னா சேஃப்கி ஓப்பன் பண்ணி அங்கே ஃபியூஸ் இருக்கலாம். இல்லைனா க்ரோபாரை வச்சு திறந்து மேலே போய் க்ரோபாரை வச்சு திறந்து கூட அங்கே கூட ஃபியூஸ் இருக்கும். அப்போ எனக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது. நான் சேஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரோபாரை எடுத்துட்டு நான் லிஃப்ட்டில் மேலே போயிடுறேன். இங்கே போய்ட்டு இதில் என்ன இருக்கணும்? சேஃப்லையே இந்த ஃபியூஸ் இருந்தால் சூப்பராக இருக்கும். செம. இப்போ வந்து நம்ம ஸ்லெண்டரினா நான் சொன்ன மாதிரியே சேலஞ்சு மாதிரியே நான் ஸ்லெண்டரினா போட்டு தரலாமே. கேமை முடிச்சிட்டேன் சூப்பராக. அந்த பட்டன் எப்படி அந்த பட்டன் இந்த பட்டனா? கேட் பட்டன். ஓகே, ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கீழே அப்படியே போய் எஸ்கேப் ஆக வேண்டியது தான். சொன்ன மாதிரியே நான் ஸ்லெண்டரினாவையும் நான் போட்டு தரல. அப்புறம் அவ்வளோதான். டெடி பேர் இருந்துமே ஸ்லெண்டரினா அப்படி தரல. பார்த்தீங்களா? இப்படிதான் எப்படி எஸ்கேப் ஆனேன். பாய். இப்போ கூட ஸ்லெண்டரினா வந்து பாறேன். 3 பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ, எப்படி எஸ்கேப் ஆனது? கிராணி ஒன்னாதான். கிராணி சொல்லுது, கிராண்ட்பா ஒன்னாதான். கன்னை போய் அவங்ககிட்ட கன்னை கொடுத்துட்டேன் அப்படின்னு. ஓகே, இந்த கேம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.